அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் பிரிந்த இரண்டு நபர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, நானும் என்னோட சகோதரர்களும் பிரிஞ்சிருக்கோம், இன்னும் நானும் என்னோட தோழிகள் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வஜீஃபா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா. எந்த உறவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வஜீஃபா உங்களுக்கு பலனளிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான வஜீஃபா. நீங்கள் பீரியட்ஸில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வஜீஃபா தான். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு வஜீஃபா தான். 5 நிமிஷம் கூட இதுக்கு தேவைப்படாது. அல்ஹம்துலில்லான்னு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருடைய கவலையும் கஷ்டமும் என்ன அப்படின்னா, அன்பு இல்லை, என்னுடைய கணவருக்கும் எனக்கும் அன்பு இல்லை, இன்னும் என்னோட பெற்றோர்களை பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், பிள்ளைகள் சொல்கிறாங்க, இன்னும் பெற்றோர்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு போயிட்டுருக்கு. எதை வேணாலும் சமாதானம் படுத்திக்கலாம், ஆனால் அன்பு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் எந்த உறவுக்கு வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை சமாதானப்படுத்தி அன்பை அதிகப்படுத்துவோம். இப்போது அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர. லுஹா வேளையில் குளித்து வானத்தை நோக்கிய வண்ணம் இதனை 10 தடவை ஓதி விரல்களால் எண்ணி விரல்களை மூடிக்கொள்ளவும். பின்னர் 2 கைகளையும் திறந்து முகத்தில் தடவ. பிரிந்தவர் விரைவில் ஒன்று சேர்வார். ஒருவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பின் இறைவன் அவர்களை ஒன்று சேர்க்க வழி செய்வான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான வஜீஃபா தான். லுஹாவுடைய நேரத்தில் நீங்கள் குளித்து தூய்மையாக இருந்து, அதாவது காலையில் நீங்கள் 9 மணி முதல் 11 மணிக்குள்ளே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வானத்தை பார்க்குற வண்ணம் போய் நின்றுக்கிட்டு இந்த ஒரு சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயரை மட்டும் நீங்கள் வெறும் 10 முறை நீங்கள் ஒவ்வொரு விரல்களால் ஒரு முறை ஓதி நீங்கள் ஒவ்வொரு விரலையும் நீங்கள் மடக்கிக்கணும். அதற்கு பிறகு 10 முறை முடிஞ்ச பிறகு உங்களோட மொத்த விரலையும் திறந்து உங்களோட முகத்தில் தடவிக்கோங்க. உங்களை பிரிஞ்சவங்க உங்களை தேடி வந்து உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, உங்களோட பெற்றோரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும், அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா உங்களோட குடும்பத்தையே ஒன்று சேர்ப்பான். இது குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறதுக்கு மட்டும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, தூரத்து சொந்தக்காரங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இருவருக்கும் இடையில அல்லாஹ் தஆலா ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவான். மேலும் ஒரு குறிப்பிட்ட நபரோட அன்பு அதிகமாக பெறணும் அப்படின்னா 2 பேத்துக்கு இடையில ரொம்ப அன்பு அதிகரிக்கணும், உயிருக்கு உயிராக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பெயரை அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதிக அளவு ஓதிட்டே வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா 2 பேருக்கு இடையில அன்பை அதிகப்படுத்துவோம். அந்த பெயர் என்ன அப்படின்னா யா ஜாமிஉ, ஒருங்கு சேர்ப்பவன், ஒன்று சேர்ப்பவன். இந்த ஒரு திருநாமத்துக்கு தான் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இதை நம்ம தொடர்ந்து ஓதனா நமது தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்குறான். இன்னும் பிரிந்து இருக்கக்கூடிய நண்பர்களை கூட இது ஒன்று சேர்க்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் யாரையாவது நீங்கள் பிரிய வச்சுருக்கீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க, உங்களை தேடி வரணும் அப்படின்னா இந்த அமலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னும் இந்த ஒரு திருநாமத்தை அதிக அளவில் ஓதிட்டு வாங்க. அவங்க உயிருக்கு உயிராக இருப்பாங்க, உங்கள் கூட என்றைக்குமே சண்டை போட மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சமாதானத்தை ஏற்படுத்தி இருவருமே உயிருக்கு உயிராக இருப்பீங்க. எனவே இந்த சிறந்த திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பின் காரணமாக நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பையும் இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். என்னோட அன்பான சகோதரிகளே, நீங்கள் என்கிட்ட பேசணுன்னு நிறைய பேர் வரீங்க. என்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறவங்க பேசணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அல்ல உங்களுக்கு தேவையான வஜீஃபாக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் சுருக்கமாக டைப் பண்ணி எழுதி வஜீஃபா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். இந்த கமெண்ட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் பேசணும்னு நினைக்கிறவங்க வாங்க பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.